எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவாவுடைய லீலைகளை இன்னைக்கு உங்களுக்கு பகிரலான்னு இருக்கேன். மகாபெரிவா சரணம். குரு பிரம்ம குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்ச பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு மகாபெரிவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி சொன்னதை பற்றி அணுக்க தொண்டர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. என்ன பண்ணணும், எப்படி பாராயணம் பண்ணணும், பண்ணினா என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, நம்ம கரூரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து ஒரு ராமசர்மா அப்படின்னு பேர். அவர் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர். கரூரில் மிக சிறந்த டாக்டர். பணத்துக்காக செய்ய மாட்டார். ஏன்னா மகாபெரிவாவில் அத்தியந்த பக்தர். எந்த காரியம் செஞ்சாலும் அவர் மகாபெரிவா சொல்லாமல் செய்ய மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் மகாபெரிவா கடுதாசி போட்டிருந்தார். என்னென்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வரியா அப்படின்னு, கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கா. அது அவர் கையில் கிடச்சோடனே பதறி அடிச்சுன்னு ஓடி போகிறாரு காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கு பதறி அடிச்சுன்னு போயிட்டு, என்ன ஆச்சு பெரியவாள்னு. ஒன்றும் பதறாத, எனக்கு இதில் காய்ச்சல் அவ்வளோதான், அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி மருந்து போட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கேன், உன்னை நான் வரதானே சொன்னேன் அப்படின்னேன். இல்லை பெரியவாளுனே கையும் காலும் ஓடலை எனக்கு அப்படின்னு. சரி, ஓகே, வந்து உட்காந்துக்கோ, நீ குளிச்சுட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஆமாம் பெரியவா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு குளிக்க போகிறாரு. குளிக்க போயிட்டு முன்னாடி, நான் உங்களுடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்துட்றேனே அப்படின்னானே. பார்த்தானே 101 102 கிட்டத்தட்ட. இவருக்கு ராமசர்மாவுக்கு பதட்டம். அவரால் என்னடா, நம்மளாலலாம் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, இப்போ குளிக்கிறேன்னு வேற சொல்கிறாளே பெரியவா இந்த. சரின்னு விட்டுட்டா. நடமாடும் தெய்வத்துக்கு நம்ம என்னத்தை அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ போயிட்டு வந்தார், குளித்தார், எல்லாம் உட்காந்தானே. அணுக்க தொண்டர் பக்கத்தில் இருக்கிற போயிட்டு, நீ போயிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை புக்கை எடுத்துன்னு வா அப்படின்னோடனே மகாபெரிவா கேட்டிருக்காருன்னு ஓடி போய் எடுத்துன்னு வந்திருக்காரு. கொடுத்தோடனே இதை டாக்டர்கிட்ட கொடு அப்படின்னாரு. டாக்டர்கிட்ட கொடுத்தோடனே டாக்டர்கிட்ட சொல்கிறா, சரி இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரியவா நாமத்தை சொன்னால் நல்லது நடக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்கு. ஆனால் அதை நிரூபித்து காமிக்க வேண்டாமா? அப்போ தானே நீங்களாம் நம்புறீங்க. எல்லாத்தையும் நிரூபித்தா தானே நம்புறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம 2 பேரும் என்னுடைய காய்ச்சலை குணப்படுத்தணும்னு நான் வேண்டிட்டு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல போகிறேன், நீயும் கூட பாராயணம் பண்ணணும் அப்படின்னோடனே அந்த ராமசர்மாவுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. ஏன்னா இது ஒரு தெய்வத்துக்கிட்ட உட்காந்துன்னு நம்ம தெய்வத்தை டைரெக்டாகவே அப்படின்னோடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவரால் கண்லேருந்து தாரையாக தண்ணி கொட்டி, நான் பண்ணுறேன் நான். சரி, நான் ஆரம்பித்து நல்லபடியாக முடிக்கிறேன். நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாபெரிவா சொல்கிறா, இப்போ நீ வந்து டெம்பரேச்சர் எடுத்து பாரு அப்படின்னு. அவர் வச்சு பார்த்தா நார்மல் டெம்பரேச்சர் ஆகிடுது. ஸோ இப்போ மகாபெரிவா அவரை பார்த்து சொல்கிறா, இப்போ புரியுறதா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய மகிமை என்ன அப்படின்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது 1000 நாமத்தை நம்ம சொல்கிறோம், அது இல்லை ஒரு நாமம் 2 நாமம் இல்லை, 1000 நாமத்தை சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது விஷ்ணு நம்மளை நேராக இறங்கி வந்து அருள் பாலிச்சுடுவார். நம்மளுடைய பிறவி பயனையே எடுக்கிறவர் இந்த ஒரு சின்ன நம்மளுடைய உபாதைகள் எடுக்க மாட்டாரா? அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது வந்து ஒரு மாபெரிய சஹஸ்ரநாமம். அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்பயுமே கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதனால் எல்லாரும் பாராயணம் பண்ணணும். அப்படின்னு நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கிளினிக்கு வியாதின்னு வரவாள்கிட்ட மருந்து கொடுக்குறவர், மருந்து கொடுக்கும்போது கீழே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதுற. படிச்சுட்டு பண்ணுறவா, அதை கேட்குறவா அவள் பண்ணணும். ஆனால் உன் கடமை நீ எழுதணும் அப்படின்னோடனே அதை எழுத ஆரம்பித்தார் அவரும். ஏன்னா தெய்வ வாக்காச்சே. எழுதினோடனே நிறைய பேர் திருப்பி வந்து அவர்கிட்டக்க
என்னுடைய குணமும் சரியாக இருக்குது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுனால அப்படின்னு வாக்குமூலமும் செய்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபிங்கோ. எப்பப்பெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அப்பெல்லாம் செய்யுங்க. ஆனால் வியாதி வெக்கன்னு வந்ததுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சே ஆகணும். உங்களுடைய பிணிகள் அனைத்தையும் மகா பெரியவா சொன்னதில் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ. மகா பெரியவா சரணம்.